Hello friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதினா சட்னி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் திருவண தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் 2 கப்பு புதினா எடுத்துக்கலாம். 1 கப்பு நான் இதில் காமிச்சிருக்கிறேன். இன்னொன்று வதக்கிறப்ப இன்னொரு கப்பு சேர்த்து போட்டுப்பேன். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வருங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஒரு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன் பாருங்கள். நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். வறுத்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே பேனில் இஞ்சி போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூட 1/2 கப்பு துருவி வச்சு தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு வறுக்கலாம். தேங்காய் வதங்கினதும் 2 கப்பு புதினாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.